விரைச்சி போச்சு. பயங்கரமாக கைகள்லாம் நடுங்குது. ரெண்டு பேர் தான். அரை மணி நேரமாக ஒரு ஒன் வே ரோட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. ஒரு ஈக்காக்கா கூட காணாங்க. நம்ம டோபி அழகான ஒரு கோயில் போதுரா. காய்ஸ் சொர்க்கம். ரோடு இது வரக்குள்ள இப்பெல்லாம் டேமேஜாக இருந்துச்சாடா? வரக்குள்ள ரோடே கண்ணுக்கு தெரியாமல் வந்தோமா என்ன? இங்கே பாருங்க காய்ஸ், ஃபுல்லாக மிஸ்ட்டு. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இந்த மிஸ்ட்டுக்குள்ளாரியே தான் ஓட்டிகிட்ருக்கோம். வண்டி 25 தாண்டவ முடியல. ஏன்னா கையெல்லாம் விரைச்சி போச்சு. பயங்கரமாக கைகள்லாம் நடுங்குது. ரெண்டு பேர் தான். அரை மணி நேரமாக ஒரு ஒன் வே ரோட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. ஒரு ஈக்காக்கா கூட காணாங்க. இந்த வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி ரொம்ப கொடுமையாக இருக்குது. குளிர் தான் தாங்க முடியல. இதில் வேறு அந்த மரத்து இலையெல்லாம் பனி இருக்கும் போல். அடியில் போனால் சட மேலே வேறு ஊற்றுது. அது வேறு குளிருது. ஒன்றுமே தெரில. கீழே எவ்வளோ பெரிய பள்ளம். வேகமாக ஓட்டவும் பயமாக இருக்குது. ஓட்டவும் முடியல. ரொம்ப உடம்பு நடுங்குது. யாராவது வால்பாறை வந்தால் பார்த்து சேஃப்டியாக வந்து சேருங்க. எடுத்தவங்க ஒருத்தவங்க கிளம்பிடாதீங்க. இப்படி எங்களை மாதிரி புலம்பிகிட்டு இருக்க வேண்டிதான். மிஸ்ட்டு கிளியர் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. மேகம் போயிட்டுருக்கு. மேகம் தெரியுதா? மேகம் போகுது. எங்கே போகிற வியூ தெரியுதுடா. வெளியே வந்துட்டோம் போல. இப்போதாங்க கண்ணே தெரியுது. இவ்வளோ நேரம் நான் டைம்ஸில் அவ்வளோ போட்டு வீடியோ எடுத்துட்டேன். அரை மணி நேரம் வீடியோ டைம்ஸில் அவ்வளோ ரன் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு மலை, மேகம், டோபி செம்மையாக இருக்குது. ஆனால் வரக்குள்ள சரியான மிஸ்ட்டு. ஒருவேளை நம்ம மொத்தம் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம் போல் ஒரு 1.5 வருஷத்தில். நான்லாம் 5 மணிக்கு போயிட்டு 5:30 மணி 6 மணிக்கு அப்படி பார்த்தா வியூ நல்லா இருக்குன்னு நினச்சேன். அப்படிலாம் வந்திருந்தோம்னா, இதில் வரையும் குளிச்சுட்டு வந்திருந்தானா நான் போயிட்டு வந்துட்டு குளிச்சிக்கலாம்டா, கொஞ்சம் குளிராக இருக்கும் அப்படின்னு. பையன் குளிச்சுட்டு வந்திருந்தானா செத்துருப்பான். அவனை தூக்கிட்டு கூட போயிருக்க முடியாது வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு. பவர் குளிர் உடம்புக்கு ஒத்துக்காது. தலனார் வேலி வியூ பாயிண்ட்டு. மலையை விட்டு கீழே இறங்கி வியூ பாயிண்டா? போயிட்டு ரிட்டர்ன் வந்துட வேண்டியதான். பரவாயில்லடா பாப்புல, இப்போ தானே ரோடே கிளியராக தெரியுதுடா. ஒருவேளை கீழே வரதுனால கிளியராக தெரியுதா? கிரீன்லேண்டரா? அதுக்கு ஒரு இடம் ஒரு இது கூட போட்டு வைக்க மாட்டானுங்க. ஒரு கவர் மட்டும் கட்டி வச்சுக்கிறீங்க. வண்டி போயிட்டு சும்மா கரண்ட்லாம் கொடுக்க மாட்டானுடா. அது கம்பி மாதிரி தான் சும்மா கட்டி வச்சிருப்பாங்க. அந்த இது பீஸ் இருக்கிறதுனால நீ கரண்ட் கம்பிங்கிறியா? கரண்ட் கம்பிலாம் கொடுக்க மாட்டாங்க. கரண்ட் கம்பி கொடுத்தாலும் அந்த இடத்துல இது போட்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டு வச்சுருப்பாங்க. அப்பா ஒரு வழியாக பக்கமாக வந்துட்டோம். 400 meters ஜஸ்ட் நவ். ஒரு அரை மணி நேரத்து வீடியோ போயிடுச்சுங்க. வீடியோ இருந்துருச்சுன்னா ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். ஃபுல்லாகவே அப்படியே போட்டிருப்பேன். எடிட் கூட பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அப்படி இருந்துச்சு. எங்கடா இங்கே வியூ பாயிண்ட்டு? ஓ ஃபால்ஸா? இங்கே ஒரு தண்ணி வருது.
அழைச்சிட்டு போயிடலாமா? அதுதான் வியூ பாயிண்ட் போல. செம்மையான ஒரு ஐயோமா வழுக்குது. மலை பாதைகள். அருவி அருவி. இது வந்து குட்டி அருவி. ஹார்ன் அடிச்சு வர போகணும். பஸ்ஸுக்காக சரண் வந்துட்டோன்னாச்சு. வைல்ட்ஸ் வுட். சரியான ஒரு வியூ பாயிண்ட்ல. ஓ நோ கைஸ், என்ன ஊரு? தலைநார் போகுதுடா. ஏன்னா மலையில் எப்பயுமே சின்ன பஸ் தாண்டா வரும். அங்கே அக்காமலை பஸ்ஸுமே சின்னதான், பின்னாடி மட்டும்தான் ஏறதே இருக்கும். சரி, முன்னாடியா பின்னாடியான்னு தெரியல. குளிர் எடுக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் மிஸ்டுக்குள்ளார போகிறோன்னு நினைக்கிறேன். இந்த பஸ் முன்னாடியே போயிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். அதான் அந்த வீடியோ இருந்துருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது டைம் ஸ்லாப்பில் விழுந்துருச்சு. அது என்ன பண்ணுறது போங்க. மறுபடியும் மிஸ்டுக்குள்ளார போகிறோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூரியனே அடிக்குது, மிஸ்ட்டும். நாங்கள் வரக்குள்ளலாம் ஒன்றுமே தெரில. என்ன வீடியோ தான் சேர்த்து போச்சு. சரி, மனசை கேட்கலையே. போச்சுடா, குளிர் எடுக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் அப்படியே சூடாக இருந்தாலும் உடனே குளிர் எடுக்குது. அது சூரியன்றா, வெயில் இல்லை. நிலா மாதிரியே இருக்கா? அப்பா, காதல எல்லாம் கையை வச்சு பொத்திக்க. ஊட்டி சோப்பு கலர் சொருவிக்க. ஊட்டி சோப்பு கலரா? அது ஏன் ஊட்டி சோப்பு கலர் தான் சொருவியா? ஏப்பா மக்களே, ஒண்ணுமே தெரியல. ஏப்பா பாருங்க, ஃபுல்லா பனி. தண்ணி போகுது. பவுல தண்ணியில் போய் ஒரு டைம் கையை வச்சுட்டியா? ஒன்றும் முடியல. கை கூட என் கை விரைச்சி போயிருக்கு. சொரணே இல்லை. என் கையாச்சும் உன் கையோட எனக்கு ரொம்ப விரைச்சிச்சு. சொரணம் இருக்க மாட்டேங்குது. அது இந்த சைடில் பாசம் மஞ்சள் கலரில் இருக்கிறது எதுக்கும் சூப்பராக இருக்குது. ரோடு இது வரக்குள்ள இப்பெல்லாம் டேமேஜாக இருந்துச்சாடா? வரக்குள்ள ரோடே கண்ணுக்கு தெரியாமல் வந்தோமா என்ன? எனக்கு இல்லை, பார்த்த மாதிரி கூட ஞாபகம். வா, குளிருது. ஆசா அவசரப்பட்டு சீக்கிரமாக வந்தது நம்ம தப்பா போச்சு. நிறைய பேர் இப்போ தான் ஏஞ்ச வெளியே வராங்க. நாங்கள் தூங்கவே இல்லை. விடிய விடிய சரியா சுத்தமாக தூக்கமே இல்லை. செருப்பு போட்டுருக்குள்ள போய் பார்த்துருவோம் என்ன கோயில்னு. நம்ம டோபி அழகான ஒரு கோயில் பாருங்க. அப்படியே ஃபுல்லாக சுற்றியும் மிஸ்ட்டு. எல்லா பக்கமும் மிஸ்ட்டு தான். எந்த பக்கமும் வியூவே தெரியல. அப்படியே சென்டரில் சின்னதாக ஒரு கோயில். லொக்கேஷனு அல்டிமேட்டாக இருக்குது. சூப்பரான லொக்கேஷனு. நம்ம பையன் அப்படியே கூலாக நின்றுருக்கான். டேய், குளிர் இருந்துச்சுன்னா இன்ஜினில் போய் கை சூடாக வரும். ஃபேன் ஓடுது பாரு. குளிர் தாங்க முடியல. இன்ஜின் பக்கத்தில் எப்படி வேணும்? இங்கே வாடா உள்ள.
நல்லா இருக்குங்க. ஹிமாலயன் ஓனர்ஸ் தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி ரொம்ப மோசமான கிளைமேட் நீங்கள் ஹிமாலயன் வச்சுருந்தாலும் ட்ராவல் பண்ணி வந்தாலும் அதோட இன்ஜினோட சூட்டில் நின்னாவே போதுங்க, குளிர் பறந்து போயிடும். எப்படி அட்வான்டேஜ் இதை தான் எல்லோரும் டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னாங்க, நாங்கள் அட்வான்டேஜாக சொல்கிறோம். குளிர் தாங்க முடியல, குளிருக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதுதான் புதிய ஒரு வழி. போலாமா? ஓ ஐயோ, வரக்குள்ள இதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க. காய்ஸ் சொர்க்கம். செம்மையாக இருக்கு. மிஸ்ட்டு போகிறது தெரியுதான்னு தெரில. வரக்குள்ள அது கண்ணுக்கே தெரியல பாபுல. நான் இந்த ரோட்டில் தான் வந்தேன். வரக்குள்ள எங்களுக்கு ரோடே தெரியலைங்க பாபுல. இதோட வியூ பாயிண்ட் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க 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 பாருங்க, சொர்க்கங்க. சூப்பராக இருக்கு. ராக்கெட் வர போயிருக்கு. செமையாக இருக்கு. அழகான ஒரு வியூ பாயிண்ட். அப்படியே அந்த மேகம் போகிறது தான் நம்ம பயங்கரமாக இருக்குது. இப்போ தான் சூரிய வெளிச்சம் பப்ளிக் இப்போ தானே நல்லா இருக்கு. காற்று பொழந்து கட்டுது. ஐயோ தள்ளுதுல காற்று. போச்சுடா, மேலே இடிச்சுக்கிட்டேன். அவ்வளோ பார்த்து வாங்க, விழுந்துடாத. அப்பாடே கைஸ், பயங்கரமாக காத்தடிக்குது. அதாவது மக்களே, உங்களுக்கு காத்தடிக்கிற சவுண்டு கேட்குதா இல்லையான்னு தெரில. சரியான காற்று. பார்த்தீங்கன்னா தலைநாறு வியூ பாயிண்ட்டு, அந்த 360 டிகிரி வியூ பாயிண்டில் இருக்கேன். என்னையவே தள்ளுதுங்க. சரியான ஃபுல்லாக அப்படியே புஷ் பண்ணுது காற்று. பாருங்க, அப்படியே மேகம் அப்படியே போகுது. செமையான விண்டு, பயங்கர விண்டு. என்னால் நடுக்க இருக்குது பயங்கரமாக, அதனால் இறங்கலான்னு இருக்கேன். சரியான வியூ பாயிண்ட்டுங்க, தானார் வியூ பாயிண்ட்டு. வால்பாறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே கவர்க்கல், அந்த 40th பெண்டு, 40th பெண்டுலேருந்து லெஃப்டில் கீழே வளர்ந்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டருக்குள்ளாரியே வியூ பாயிண்ட் இருக்கும். வாழா பையா, காற்று பயங்கரமான காற்றுங்க. அப்படியே எங்களையே தூக்கிட்டு போயிடும் போல. ஹெல்மெட்டை கழட்டினா பயமாக இருக்கு. சரியான காற்று, குளிர் தாங்க முடியல. இவன் வேற அடிக்கடி மோசமான முறையில் கத்துறான். டேய், நீ என்னமோ வேற மாதிரி இருக்கிறா, அப்பெல்லாம் குளிர் சினிக்காதுடா. இந்த சைடு இருந்தது மரத்தில் இருக்கிறதுனால நம்ம காற்று அடிக்கிறோம். கையெல்லாம் மறுத்து போச்சுடா. காரணம் தொட்ட மாதிரியே தெரிய மாட்டேங்குது. கையா மறுத்து போச்சு. எந்த வீட்டில் கையை கூட தெரிய மாட்டேங்குது.
அப்பப்போ மேகம் எங்களுக்குள்ளார பூந்து போகுது, நாங்கள் மேகத்துக்குள்ளார பூந்து போயிட்டு இருக்கோம். அவங்க போகிற ட்ரக்கை நாங்கள் கிழிச்சிக்கிட்டு போகிறோம். சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்கும் பயங்கரமான பிளேஸ். மூச்சு விடுற சவுண்டு ஹெவியாக கேட்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கேன். அந்த மூச்சு விட முடியல, விண்டுக்கு குளிருக்கு, மிஸ்ட்டு வேற, ஒன்றும் முடியல. மறுபடியும் மிஸ்ஸுக்குள்ளார போறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தாண்ட ஒண்ணுமே தெரியல. ஆமாங்க, மறுபடியும் பனிமூட்டத்துக்குள்ள புதை போகிறோம். குளிர் வேற எடுக்குது. திடீர்னு பாத்தியா சூரியன் இருக்குன்னா, அது வரைக்கும் சூரியன் அடிச்சுது. கொஞ்சம் தாண்டா உள்ளார வந்தோம், சூரியனே காணாண்டா. யாவாடியோய். கொஞ்சம் ஹேண்டலிங் மிஸ் ஆனாலுமே உயிர் உத்தரவாதம் இல்லை. நாங்கள் வரக்குள்ள ரோடே கட்டி தெரிலங்க. ஆனால் அதை தராட சொன்னேன், வரக்குள்ள ரோடு தெரிஞ்சுதாடான்னு வாண்டு கேட்டேன். நீ தான் தெரிஞ்சுக்கோங்க. வீடு வந்துருச்சுடா, வீடு வந்துருச்சுடா. எல்லாரும் அவங்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கவர்கல் ஹவுஸ், கவர்கல் அப்படின்னு தான் நினைக்கிறேன், அது பேரு தெரியல. நான் 40வது பண்டில் இருக்கோம். அந்த தலைநார் வியூ பாயிண்ட் போகிற வழியில் அந்த தேயிலை தோட்டத்துக்கு சென்டரில் ஒரு 4-5 வீடு இருக்குங்க. அருமையாக இருக்குங்க. குனிஞ்சு போகணுமா? ஸ்கூல் பஸ்ஸுக்காக வெயிட்டிங். ஏடா இந்த குளிர்லேயே ஸ்கூலுங்க? ஐயோ, நான் நல்ல டைம்லேயே ஏஞ்சி வெளியோட போக மாட்டேன். மறுபடியும் மிஸ்டுக்குள்ளார வந்துட்டோம். ஒண்ணுமே தெரியல. பின்னாடி வந்தவரும் தெரியல. அந்த இடத்துல நின்று பார்ப்போம். ஏதாவது தெரியுதா? கீழே இருந்து வந்தது தெரியல. பழசு போயிடலாமா? அங்க இருந்தானே வந்தோம்.
அந்த அளவுக்கு தெரியுது. இங்க போற ஒண்ணு தெரியுதா? ஆல்பாறை 14 கிலோமீட்டர். டீக்கிய பாலாஜி டெம்பிள் போறான். என்ன எல்லாரும் சாகி போட்டுறாங்க. வால்பாறைனா இதுதாங்க வால்பாறை. 7 பசி எக்கடா